ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எறா குழம்பு பார்க்கலாமா? எறா தொக்கு வீடியோ அடுத்த வீடியோவில் வரும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காயிட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம் போடலாம். ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ எறா தொக்கு பண்ண போகிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுருக்கோம். ஒரு 4 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. இன்னைக்கு எறா தொக்கு செய்ய போகிறோம். எறா தொக்கு இப்போ இது வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம குழம்புக்கு வேற கொஞ்சம் உப்பு போடுவோம். அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து கொஞ்சமா போட்டுக்குவோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன்ல ஆனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து நாங்க வீட்ல அரைச்சது. நீங்க வேணா கடையில வந்து ரெடிமேடா வாங்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. கழுவி வச்ச எறாவை இப்போ நம்ம இதில் போடலாம்.
ஓகே, இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கவுச்சி வாடை இல்லாததுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், அதனால ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட குறைய போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. நல்லா அது தண்ணி நல்லா சுண்டி இன்னும் நல்லா வரணும். கிரேவியாக வந்தால் இறக்கிடணும். இறா தொக்கு ரெடி. நாங்கள் தண்ணி எதுவும் ஊற்றலை, அந்த இறா இதுலேயே அதுதான் இறா இன்னும் வந்து நல்லா தொக்கு மாதிரி வரணும், அதுக்காக நல்லா சுண்ட விடணும். நாங்கள் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றலை, அதுலேயே வந்து தண்ணி வரும். இப்போ நல்லா சுடினதுக்கு அப்புறமா பார்க்கலாம். சூப்பரான இறா தொக்கு ரெடி. நம்ம டேஸ்ட் வைஸ் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கெல்லாம் யாருமே லைக்கும் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல, ஒரு கமெண்ட் கூட பண்ணுறதில்ல. மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகே காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ எல்லோரும் பார்க்குற கொஞ்சம் பேர் கூட லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு கமெண்ட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்து என்ன செய்கிறதுன்றது எங்களுக்கு ஐடியா வரும். நீங்கள் அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் வந்து அதை கண்டிப்பாக செய்கிறோம். இல்லைன்னா ட்ரை பண்ணியாச்சுன்னா பார்ப்போம். நாங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.